அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகவான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு வந்து மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்வார். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் நல்லது கெட்டது நடக்க இருக்கக்கூடிய பலன்கள் காணலாம். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா அஷ்டம குரு காலகட்டம். கோச்சாரத்தில் குருபகவான் வந்து 3, 6, 8, 12ஆம் வீடுகளில் வரும்போது துயரம், துக்கம், வேதனை, மன அழுத்தத்தை உண்டாக்குவார். மற்றபடி பொருளாதார ரீதியாக பணவரத்துலாம் நன்றாகத்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 2, 5ஆம் வீட்டின் அதிபதி குரு, 2க்கும் 5க்கும் உடையவர். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்டு கிரக இணைவு வருட இறுதி வரை இருக்கும். விருச்சிக ராசிக்கு 9ஆவது வீட்டிலே குருபகவான் வரும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்கள், இப்போ வந்து பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வரன் செட் ஆகலை அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் முதல் 5 மாத காலத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். பாக்கியஸ்தானத்திலே குருபகவான் வரும்போது குழந்தை பாக்கியம் உண்டு. படிப்புக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்திற்காக வெளியூர், வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு சென்றவர்கள் படிப்புக்காக இருக்கலாம், வேலை உத்தியோகத்திற்காக இருக்கலாம். வெளிநாடு சென்றவர்கள் இந்த கால நேரத்தில் வீடு திரும்பி வருவீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தெய்வஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம் நீண்ட தூர யாத்திரை செய்வதற்கு கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 9ஆவது வீட்டிலே குரு வரும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து கூடுதலாக வந்து கவனம் எடுத்து தொழிலை பார்த்துக்கணும். 9லே எந்த கிரகம் வந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் 9ஆவது வீட்டில் ஒரு கிரகம் நின்று திசை நடந்தாலும் சரி, அது வந்து தொழிலுக்கு வந்து அவ்வளோவா வந்து சிறப்பான பலனை கொடுக்காது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் வந்து அக்கறை எடுத்து செஞ்சிங்கன்னா தடையின்றி வருமானம் வரும். 9ஆவது வீட்டிலே குரு இருக்கும்போது தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி 2 பவுனு, 3 பவுனு, 5 பவுனு, 10 பவுனு தங்க நகை எடுக்கலாம். புதிதாக வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய எதிர்கால வசதி வாய்ப்புகள் கூடுதலாகவே 9லே அமரக்கூடிய குரு பகவான் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுப்பார். கேட்டை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலங்களை குறிக்கக்கூடியது. மலைகரடு அருகில் ஏரி, ஆற்றங்கரை, நெடுஞ்சாலைத்துறை இந்த மாதிரி புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி குடியிருப்பது. பாக்கியஸ்தானத்திலே குருபகவான் அமர்ந்திருக்கும்போது புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்கள், வீடு கட்டியிருப்பவர்களுக்கு பட்டா வந்து
அரசு வழியில் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு 9லே குரு வரும்போது பொது சேவைக்காக, பொது மக்களுக்காக, பொது இடத்துல கோயில் கட்டுவது, மலை மேல் போய் கோவில் கட்டுறது, இந்த மாதிரி இறைவனுடைய திருப்பணி செய்வதற்கான வாய்ப்புகளும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணுவீங்க. உயர்கல்வி தாராளமாக படிப்பீர்கள். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடலில் இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் விலகும். 9வது வீட்டிலே குருபகவான் வரும்போது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உங்கள் தந்தையாரிடம் பேசும்போது மதிப்பு மரியாதையாக பேச வேண்டும். ஒரு நாள்னாச்சும் அப்பா மகனுக்குள் சண்டை சச்சரவுகள் வரும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு தந்தை மகனுக்குள் எதிர்வாதம் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அப்பாவிடம் பேசும்போது மரியாதையாக பேசுங்க. அதிர்ஷ்ட வழி ஈடுபாடு. இந்த காலகட்டத்தில் லாட்ரி, பந்தயம் போட்டிகளில் அதிர்ஷ்டங்களால் யோகமும் உண்டு. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டை பாரு செய்கிறார். தன் வீட்டை குருபகவான் தானே பாரு செய்கிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நிலையான சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிரந்தரமாக உங்கள் பேரம்பேத்தி வரை அனுபவிக்கக்கூடிய வகையில் சொத்து சேர்க்கை உண்டு. 5வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. உடன் பிறந்தவர்களால் நன்மை உண்டு. பங்காளிகள் வழியில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் இறந்து கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வரும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழுகிறது. நல்ல காரியங்களுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா உடனுக்குடன் வெற்றி. சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் தாராளமாக சென்று வருவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 3வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தங்க நகை ஆபரணங்கள் வாங்கலாம். புதிதாக வீடு கட்டலாம். வீட்டு மனை, விவசாய நிலம், சொத்துக்கள் வாங்கலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். சகல வசதிகளும் உண்டு. கோச்சாரத்தில் 3வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது இதுவரை விரலில் மோதிரம் போடாதவர்கள் இந்த வருஷம் ஒரு பவுன் மோதிரம் வாங்கி விரலில் போட்டுக்குவீங்க. கவனமாக உங்களுடைய கணக்கு வழக்குகளை நோட்டில் எழுதி வைப்பீங்க. குருபகவானுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல சிந்தனைகள் மேம்படும். சாஸ்திர புராண கதைகளை விரும்பி படிப்பீங்க. ராமாயணம், மகாபாரதம், ராமர் அப்படி இருந்தார், கிருஷ்ணன் இப்படி இருந்தார், பஞ்ச பாண்டவர்கள் இப்படி இருந்தாங்க அப்படின்னு புராண சாஸ்திர கதைகளை விரும்பி படிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அதே வழியில் ஜென்மராசியை 9வது வீட்டிலிருந்து குருபகவான் பாரி செய்யும்போது உங்களுக்கு கெட்ட திசா புத்திகள் நடந்துச்சுன்னா எதிர்மறை சிந்தனைகளும் தோன்றும். அதாவது பரிகாரம், பூஜை, சாஸ்திர சம்பிரதாயம் இதன் மீது நாட்டம் ஏற்படாது.
வழிபாடு கோயில் குளம்னு போகாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டோடு தங்கிக்குவீங்க. 9வது வீட்டிலே குருபகான் செல்லக்கூடிய காலகட்டம். விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த வருஷம் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டிங்க. இந்த வருஷம் வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். வெளியிலேயே போக முடியல, வீட்டோடு நான் கம்முன்னு இருந்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லுவீங்க. குருபகான் உங்களுக்கு நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். தொட்டிலையும் ஆட்டுவார், குழந்தையும் கிள்ளி விடுவார். இரண்டும் கெட்டான் பலனை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். 5ஆம் அதிபதி நீர் ராசியில் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை கடல், ஏரி, குளங்கொட்டை, நதி, ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இப்படி தொடர்ச்சியாக நீர் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நொடிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.